அனைவருக்கும் வணக்கம். டிகிரி டு அக்ரி அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். வெளியில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கள் ஊரில். நல்ல மழைக்கு ஏதோ நொறுக்கு தீனி தின்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. அந்த நொறுக்கு தீனி வந்து நல்லதாகவும் இருக்கணும். பிள்ளைங்களுக்கும் வயிற்று எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நமக்கும் வயிறில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து காராசு முறுக்கெலாம் தின்னோம்னா நல்லா முறுமுறுன்னு இருக்குது, ஆனால் வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிது. சரி, அதனால் நம்மளே செய்வோம், நல்லதாக செய்வோம்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட உள்ள தூய மல்லி நொய் இருக்குல்ல, அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டோம். அதோட காஞ்ச மிளகா ஒரு 20 காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு, முழு பூண்டு, ஒரு ஸ்பூன் ஓமம், ஒரு ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் எதுக்குன்னா செரிமானத்துக்கும் வயிறில் எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கடலை மாவு, அப்புறம் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய். கிரைண்டரில் முதல்ல காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச தூய மல்லி அரிசி அதையும் போட்டு ஆட்டிக்கிறோம். நல்லா மசிஞ்சோன்னே, நல்லா தூய மல்லி அரிசியும் காஞ்ச மிளகாவும் நல்லா மசியணும். நல்லா மசிஞ்சு அந்த மாவோட கலரே மாறணும். இது எப்படியும் அரைக்க ஆரம்பித்தது எப்படியும் ஒரு 2 மணி நேரம் கிரைண்டர் மட்டும் அரைச்சோம். இன்னும் கலர் மாறல, ஏன்னா மிளகா வந்து இன்னும் மசியலை. காஞ்ச மிளகாவை கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கலர் மாறிடுச்சா? மாறினோன்னே ஒரு பூண்டு அரைகிறப்பே பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு, சோம்பு ஒரு ஸ்பூன், ஓமம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஓமெல்லாம் செரிமானத்துக்கு, வயிறில் எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா நல்லா ருசியாக இருக்கும், கொஞ்சம் நிறையா சாப்பிடுவோம், எதுவும் ஆகக்கூடாது. அதோட இப்போ அரைச்ச மாவு எடுத்து அதோட இப்போ கடல மாவு வந்து சேர்த்து பிணைகிறோம். இப்போ வந்து கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் பயன்படுத்திக்கலாம். கட்டி பெருங்காயம் வாசனைக்கும் செரிமானத்துக்கும். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படிங்கிறப்ப, அதனால இல்லைங்கிறதுனால, மழையாக இருந்ததுனால கட்டி பெருங்காயம் நம்மள்ட்ட இல்லை. அப்போ தூள் பெருங்காயம் தான் இருந்தது, தூள் பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு சுத்தமான கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், இது கடலெண்ணெய் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் 1 லிட்டர் பத்தில் 1.5 லிட்டர் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. ஓலைப்பக்கடா கொஞ்சம் போட்டோம், காராசு கொஞ்சம் போட்டோம், சோடாப்பூ எதுவுமே இதில் சேர்க்காது. இதில் பார்த்திங்கன்னா இதில் என்ன சாமான் சொல்லியிருக்கோமோ அதை மட்டும்தான் சேர்த்தோம். மழைக்கு இந்த மாதிரி மழை காலத்தில் எப்போனாலுமே இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது நல்லது. வீட்டு தீனி எந்த பிரச்சனையும் பண்ணாது வயிற்றில். காராசும் கொஞ்சம் போட்டோம். இது ஓலைப்பக்கடா. உரப்பு உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் மிளகா வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதுவே சரியாக தான் இருந்தது. உரப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது பாருங்கள், சோடாப்பூ எதுவுமே போடாது, எண்ணெய் நல்லா வடிஞ்சிடுச்சு. அதில் காராசுலாம் எண்ணெயே கிடையாது. நல்லா முறுமுறுன்னு நல்ல ருசியான காராசும் ஓலைப்பக்கடாவும் மழைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது இப்போ மொத்தமாக நம்ம பயன்படுத்துகிறோம். 1 கிலோ கடல மாவு பயன்படுத்தியிருந்தோம், 1 கிலோ தூய மல்லி அரிசி பயன்படுத்தியிருந்தோம். மொத்தமாக நமக்கு கிடைச்சது வந்து காராசும் ஓலைப்பக்கடாவும் சேர்த்து ஒரு 3 கிலோ கிடச்சிது. இது நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சு நல்லா சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.